ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி அவன கொண்டு போய் எங்க புதைக்கணுமோ, அங்க புதைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக வேலைகள பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்றதே பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடந்தது இல்லையா ப்ராப்ளம்ஸ், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின ஓங்கி ஒரு அறை விட்டு அமுச்சு விட்டுருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த காலேஜ்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு ஒயிட் கலர் கார் வந்து அப்படியே நிக்குது. நின்னு இவங்க கிட்ட தான் வழி கேட்குறாங்க. அந்த காலேஜ்க்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு, ஒரு அப்பாவும் பையனும் உட்காந்துருக்காங்க. வழியும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே காலேஜ்க்கு வந்து பார்த்தா, நம்ம டாக்டர் சாயும், அந்த கார்ல வந்த பிசினஸ் மேனும் ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்பவே க்ளோஸா பேசிக்கிறாங்க. இப்பதான் அப்படியே பார்த்தீங்கன்னா, சாய்க்கு இப்போதைக்கு இருக்கிற அசிஸ்டண்ட்ட காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு காலத்தில நம்ம ஹீரோயினுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன சொல்றான்னா, இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாம். ஸோ, இவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அது விஷயமா தான் வந்திருக்காங்க. சாய் தான் அந்த ஆப்ரேஷன பண்ண போறாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த பிசினஸ்மேனோட பையனையும் காட்டுறாங்க. அவனும் அங்க தான் இருக்கான். சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்களையே வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏதோ மைண்டுக்குள்ள ஒரு மாஸ்டர் பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு போல. எதுவும் பண்ணிடாதம்மாங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பிசினஸ் மேனுக்கு பிரெயின்ல தான் ஏதோ ப்ராப்ளம் போல. ஏன்னா பிரெயின் ஆப்ரேஷன் மட்டும் தானே நம்ப சாய் பண்ணுவாப்புல. ஸோ அவருக்கு பிரெயின்ல ஏதோ ப்ராப்ளம் போல. அது சம்மந்தமா தான் ஏதோ ஆப்ரேஷன் பண்றதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது, நம்ப ஹீரோயின் கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா, "நீ ஏதோ மனசுல நெனைக்கிற போலயேன்னு" கேட்டா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அந்த கர்டன் எல்லாம் க்ளோஸ் பண்ணு. எனக்கு நல்லா தூக்கம் வருதுன்னு" சொல்லிட்டு, காலேஜ் வந்தோனே மேல போய் பெட்ல படுத்து தூங்குறா. இவ என்ன பண்றான்னு புரியாம, அவனும் ஒரு வழியா அந்த வேலையெல்லாம் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு, அந்த இடத்த விட்டு போயிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் அப்படியே க்ளோஸா நடந்து வந்தது, சிரிச்சது, பேசினது, இதையே நினச்சுக்கிட்டு மறுபடியும் எழுந்து காலேஜுக்கு போறா. அந்த 3 பேரும் ஒரு ஃபோட்டோல இருந்தாங்க. அதுல ஒரு லேடி இருந்தால்ல, இப்ப அந்த லேடி தான் அங்க இருக்காங்க. அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, அப்படியே இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சாயோட பெஸ்ட் ஃப்ரெண்டாமாம். அதனால சாய் சாரே பர்சனலா கேர் எடுத்து இத பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையும் கூட நம்ம சைக்கோ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்களா? இல்ல அந்த பிசினஸ் மேன கொன்னுடலான்னு யோசிக்கிறாங்களா? என்ன யோசிக்கிறாங்கங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியாத அளவுக்கு தான் நம்ம ஹீரோயின் எப்பவுமே யோசிப்பாங்க. இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது, ஆப்பரேஷனுக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி, அவர் மண்டையும் ஒரு பக்கமா திருப்பி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம சாய் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாரு. அந்த நேரம் சாய்க்கு அசிஸ்டன்டா இருக்கிற பையன் என்ன பண்றான்னா, "ஏய்! நீ இங்க என்ன பண்றன்னு?" கேட்டா, "என்னதான் இன்னைக்கு அசிஸ்டன்டா இருக்க சொல்லியிருக்காங்க. நீ போடா வெளிலன்னு" சொல்லி நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சு விட்டுட்டு, ஹீரோயின் ஆப்பரேஷனுக்கு ரெடி ஆகி வராங்க. வந்து பார்த்தா நம்ம சாயும் அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஐய்யய்யோ! இந்த பைத்தியக்காரச்சி இங்க என்ன பண்றா? என்ன பண்ண போறாளோ தெரியலையேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க வந்து நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய அசிஸ்டன்ட் ஒர்க்க நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, "ஏய் அந்த நைஃப எடுன்னு" சொன்னதுக்கு, நைஃப எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம சாய் கையில ஒரு கோடையும் போட்டு விட்டுர்றா. "ஏய் ஏன்டி இப்ப கிழிச்சு விட்ட? நான் ஆப்ரேஷன் பண்ணணும்டின்னு" சொல்லி உதர்னா, "நான் பார்த்துக்கிறேன் நீங்க ஏந்திச்சு போங்கன்னு" சொல்லிட்டு டாக்டரையும் வெளில அனுப்பிச்சு விட்டுர்றா. சாயும் அப்படியே இவள திரும்பி திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்ச நம்ம ஹீரோயின், அவங்களுக்கு தான் சொல்லவே வேணாமே, பக்காவா ஆப்ரேஷன முடிச்சுட்டாங்க. இப்ப நம்ம சாய் அப்படியே கையில இருக்கிற கட்ட அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் வராங்க. "சார் ஆப்ரேஷன் எப்படி முடிச்சேன் பார்த்தீங்களா? உங்க அளவுக்கு இல்லனாலும் அவங்களோடவே பெட்டரா பண்ணியிருக்கேன்னு" சொல்லிட்டு எப்பவுமே நம்ம ஹீரோயின் அவங்கள வந்து சாய விட பெட்டர் பெட்டர்ன்னு சொல்ல சொல்ல சாய்க்குள்ள எரியுது அப்படியே. என்னதான் ஒரு பெரிய ஆளா இருந்தாலுமே நம்மள விட ஒருத்தங்க பெட்டர்ன்னு சொல்லும்போது அத அவங்களால தாங்கிக்க முடியாது இல்லையா? நீங்க உங்க ஃப்ரெண்ட கொலை பண்ணணும்னு நெனச்சீங்க. ஆனா நான் வந்து காப்பாத்திட்டேன். இப்போ உங்க பிளான் சொதப்பிடுச்சு. அப்படிதானன்னு சொல்லி கேட்கும்போது, சாய்க்கு ஷாக் ஆகுது. என்னடா இது நம்ம மனசுல இருக்கிறது இவளுக்கு எப்படி தெரியும்ன்னு சொல்லிட்டு, ஆமாங்க. சாய்க்கும் அவங்களும் வந்து எப்படி சொல்றது, ஒரு சைக்கோ மாரி தான். இந்த ஓவர் டேலண்டடா இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சைக்கோவா தான் இருப்பாங்க போல. அவரு மனசுலயும் அவரு கொல்லணும்னு இல்ல,
நம்ம ஃப்ரெண்டுங்கிற பயத்திலயா எதனாலன்னு தெரியல, கை வெட வெடன்னு நடுக்கியிருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோயின் அந்த ஆப்ரேஷன பண்ணியிருப்பாங்க. இப்படி இவளால நம்ம பிளான் சொதப்பிடுச்சேங்கிற மாரி டென்ஷன்ல சாயும் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின க்ளோஸ்அப்ல காட்டுறாங்க. இப்போ அப்படியே பிரசன்ட்க்கு வந்தா, நம்ம சாயோடைய லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாய ஒரு ஆளா கூட மதிக்காம நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த பாடிய புதைக்கிறதுக்கான வேலைகள பார்க்க போயிட்டாங்க. நம்ம சாயோட பார்வையில என்ன கேட்குறாருன்னா, "நீ எல்லாம் இன்னும் திருந்தவே மாட்டல்ல. இல்லன்னா என்னைக்கு தான் திருந்துவங்கிற" மாரி பார்க்குறாவுல. "ஏ லைட்டா ஒழுங்கா அடியான்னு" சொல்லிட்டு அந்த பாடி இழுத்து கொண்டு போய் குழிக்குள்ள வச்சு மூடுறதுக்கான வேலைகள நம்ம ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் என்னமோ வெட்டியான் வேல பார்க்குற மாரி வந்து லைட் அடிச்சுக்கிட்டு, "நீ என்னைக்கு தான் திருந்துவ? இவன எதுக்கு கொன்ன? அதையாவது சொல்லு. இவன் யாருன்னு சொல்லுன்னு" கேட்டா, "அதெல்லாம் உனக்கு ஏன்? வந்தியா? பார்த்தியா? கிளம்பி போய்க்கிட்டே இரு. உனக்கெல்லாம் என்னால பயந்துகிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இது ஒண்ணும் ஹாஸ்பிட்டல் கிடையாது. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. போயாங்கிற" மாரி அவன புதைச்சாச்சு. இப்ப நம்ம சாயோட அசிஸ்டன்ட், சாய் கூட எப்பவுமே இருக்கிற அந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா? அவங்க கால் பண்றாங்க. "எங்க இருக்கீங்க? நான் அங்க வரேன் இருங்கன்னு" சொன்னா, "இல்ல, இல்ல வேணாம், வேணாம். நீ அங்கேயே இரு. நான் இதோ வந்துடுறேன்னு" சொல்றாங்க. "இல்ல அந்த சைக்கோ பைத்தியக்காரி இருக்கால்ல, அவளோட கார கூட இங்க பார்த்தேன். உங்கள ஏதாவது பண்ணிட போறா. சொன்னா கேளுங்க நான் வரேன்னு" சொன்னா, "இல்ல நானும் அதான் வந்து பார்த்தேன். அவரோட டாக் ஏதோ செத்து போச்சாமா. அத புதைக்கிறதுக்காக வந்திருக்கா. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே கீழ வரேன் இருன்னு" சொல்லிட்டு, அவ மேல வந்துறக்கூடாதுன்னு இவரே இறங்கி கீழ போறாரு. ஏன்னா, இவருடைய ஆப்ரேஷன நாளைக்கு ஹீரோயின் பண்ணணும்னா, ஜெயிலுக்கு போகாம வெளியில இருக்கணும் இல்லையா? அதனால, என்னதான் இவ அடிச்சு தொரத்துனாலும், தன்னுடைய ஸ்டூடண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை, அவளு மேல இருக்கிற நம்பிக்கைன்னு சொல்றத விட, அவளுக்கு இருக்கிற திறமை மேல இருக்கிற நம்பிக்கை அவருக்கு ரொம்பவே அதிகம். வழக்கம் போல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம அசிஸ்டன்ட் பயந்து போய் கிடக்கான். ஆனா, நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அப்படியே கெத்தா பதில் சொல்றாங்க. "ஆமாமா, எனக்கு கூட அவர நல்லா தெரியும். ச்சே நேத்தி கூட பார்த்தேன். நல்லா தானப்பா இருந்தாரு. அதுக்குள்ள என்னாச்சுங்கிற" மாதிரி, யார் வீட்லயே அழுவு விழுந்துருச்சு, பாய போட்டு அழுவுங்கிற மாரி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அசிஸ்டண்ட்ட பார்க்கணுமே, அல்லு இல்ல பையனுக்கு. அப்படியே பார்க்குறான். என்னடா இது! இந்த அளவுக்கு இந்த பொண்ணு பொய் சொல்லுது. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? ஒரு ஆளையே கொலை பண்ணிட்டு, ஒண்ணுமே நடக்காத மாரி யாரால இருக்க முடியும்ன்னு சொல்லிட்டு, அவகிட்டயே கேட்குறான். "மேடம், எப்படி மேடம்? பிறவி நடிகை மேடம் நீங்க. என்னாலலாம் சத்தியமா முடியாதுடான்னு" சொல்லிட்டு, ஹீரோயின ரொம்ப புகழவும் செய்றான். அதே நேரம் கலாய்க்கவும் செய்றான். சரியான பயந்தாங்குழியா இருக்காப்புல நம்ம அசிஸ்டன்ட்டு. இன்னும் அந்த பயத்திலே தான் இருக்காரு. ஏன்னா, அவரு தொடச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துச்சு இல்லையா? அந்த பயத்துல. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே வேக வேகமா ஓடுறாங்க. எங்கன்னு சொல்லி பார்த்தா ஃபார்மசிக்கு தான். ஃபார்மசிக்கு ரைடு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹான் டாக்டர் இருக்காரு இல்லையா? இவங்க கூட இல்லீகல் ஆப்ரேஷன் பண்றவரு. அங்கேயும் ரைடு வந்திருக்காங்க. அது எப்படி ஒரே நேரத்துல 2 இடத்துக்கும் ரைடு வர முடியும்? இவங்க ரைடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணா, அவங்களுக்கும் ரைடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கால் பண்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு புரியுது. ஆஹா! நமக்கு எவனோ ஒருத்தன் ஆப்பு வச்சுட்டாங்கிற விஷயம். இவங்களுக்கு வந்து டாக்டருங்கிற லைசென்ஸ புடுங்கிட்டாங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து ஃபார்மசி வைக்கவோ, கிளினிக் வைக்கவோ கூடாது. ஆனாலும் அத மீறி இவங்க நடத்துனதுனால, இப்ப இங்க இருக்கிறது எல்லாத்தையும் பிளாக் பண்ணி, சீல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அந்த நேரம் தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஹானுக்கு கால் பண்ணி, "இந்த மாரி நடந்துருச்சுப்பா, நான் என்னப்பா பண்றதுன்னு?" சொல்லி கேட்டா, "உனக்குமாமா? எனக்கும் அதே தான் நடந்துச்சுன்னோனே, அவனே தான் பர்ஸ்டட் அவன் தான்" சொல்லிட்டு வேகமா கத்துறாங்க. யாருன்னா நம்ம சாய வச்சு தான் கத்துறாங்க. உடனே நம்ம சாய்க்கு கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டு ஒரு பாயாசத்த போடலான்னு பார்த்தா, சாய் அவார்டு வாங்குற விஷயமா வெளியில போயிருக்காரு. நான் பூசானுக்கு தான் போறேன். நீ வேணா அங்க வந்து என்ன மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹோட்டல் நேமையும் சொல்றாங்க. அப்படியே என்னன்னு அங்க பார்த்தோம்னா, நம்ம டாக்டர் ரொம்ப சிறந்த டாக்டருங்கிறதுனால அவருக்கு அவார்டு குடுக்கறதுக்காக அங்க வர சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பிபி ஏறி போய் கார்ல உட்காந்துருக்காங்க. நம்ம அசிஸ்டன்ட்டும் "ஒண்ணும் இல்ல மேடம், ஒண்ணும் இல்ல மேடம். பயப்படாதீங்க பார்த்துக்கலாம்ன்னு" சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயினோட கோவத்த கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே கொலை பண்ணணும்னு தோணுது. பக்கத்துல ஆள் இல்லாதனால, சரி கொஞ்சம் பொறுத்து கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண மூடுறாங்க. கண்ண மூடுனா அந்த ஆப்ரேஷன் தியேட்டரு, சாய் கூட ஒர்க் பண்ணது, அசிஸ்டன்ட்டா இருந்தது, அந்த காலேஜ்ல படிச்சது, இவர்கிட்ட அற வாங்குனது, சாரி சாரி கால்ல விழுந்து கும்பிட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
அப்படியே இங்க நம்ம சாய் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையும் காட்டுறாங்க. சாரி, ஹோட்டலுக்கு வந்திருக்காரு இல்லையா? அத காட்டுறாங்க. அவருக்கு வந்து ஒரு அவார்ட் தரப்போறதாவும், அந்த அவார்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய சேவைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு வராங்க. இவரும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது, லாபியில பார்த்தா நம்ம ஹீரோயின் கூலிங் கிளாஸ போட்டுட்டு கூலா உட்காந்துருக்காங்க. நம்ம அசிஸ்டண்ட்டும் அவருக்கு தெரிஞ்சத சொல்றாப்புல. "பார்த்தீங்களா, அவரு பெரிய ஆள் போல மேடம். நான் சொன்னா கேளுங்க. அவர எதுவும் பண்ணிடாதீங்க. அவரு இந்த உலகத்துக்கு தேவைன்னு" சொல்லிட்டு, நம்ம அசிஸ்டண்ட்டும் பயப்படுறாரு. "ஏதாவது பண்ணிடாதீங்க. அப்புறம் நான் தான் அதில கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அந்த தடயத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு. ப்ளீஸ்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, "ஆல்ரெடி நான் காண்டுல இருக்கேன். வாய மூடுறான்னு" சொல்லிட்டு மூட சொல்றாங்க. அப்பதான் ரெஸ்ட் ரூம் போறாங்க. அங்க 2 கேர்ள்ஸ் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இவரு வேணா அவார்ட் வாங்குற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா, இந்த இச்சிதாவோட பையன காப்பாத்துற அளவுக்கு இவரு ஒண்ணும் அவ்ளோ பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம டாக்டர் அவார்டு வாங்க மட்டும் இல்லாம, இங்க ஒரு பிசினஸ் உமனுடைய பையனுக்கு ஆப்பரேஷன் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அவனுடைய பிரெயின்லயும் ஏதோ ப்ராப்ளம் போல. அத சரி பண்றதுக்காக தான் நம்ம சாய் இங்க வந்திருப்பாரு. அப்பவும் நம்ம அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, "வேணாம் மேடம் நம்ம கிளம்பிடலாங்கிறாரு." ஆனா நம்ம ஹீரோயின் அந்த பிசினஸ் உமன பத்தியும், அவங்களுடைய பையன பத்தியும், அவருடைய பிரெயின்ல இருக்கிற ப்ராப்ளம பத்தியும் அப்படியே ஃபோன்ல ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குங்கிற அளவுக்கு இங்க ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு போல. அதுக்கு தான் நம்ம ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டும் படுத்து தூங்கிடுறாப்புல. ஆனா அவன் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த மிட் நைட்ல வெளில எங்கேயோ போறாங்க. ஏதோ பயங்கரமா த்ரில்லிங்கா காட்டுறாங்க. அப்படியே அந்த இச்சிதாங்கிற லேடியவும் காட்டுறாங்க பிக்சர்ல. சரி, இப்ப இச்சிதாவ தான் மீட் பண்ண போறாங்கன்னு பார்த்தா, ஆமா இச்சிதாவ தான் மீட் பண்ண போறாங்க. ஏன்னா, அவங்க பையனுக்கு தானே நம்ம சாய் ஆப்ரேஷன் பண்ண போறாரு. உள்ளாரையும் போயிட்டாங்க. இச்சிதா கிட்ட அங்க இருக்கிற டிவியில ஒரு பென்ட்ரைவ போட்டு காமிச்சு, "நான் பண்ண பிரெயின் ஆப்ரேஷன்லயே பெஸ்ட் ஆப்ரேஷன் இது. இந்த மாரி தான் நான் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். உங்க பையன கூடயும் என்னால காப்பாத்த முடியும். ஆனா, அந்த சாயால இப்ப காப்பாத்த முடியுமானா முடியாது. ஏன்னா, அவரு பிரெயின்லயே ஒரு பிரச்சனை இருக்கு. அதையே சரி பண்ண என்ன தான் கூப்ட்டுருக்காரு. ஸோ, என்னால தான் இத பண்ண முடியும். உங்க பையனோட விஷயத்துல நீங்க ரிஸ்க் எடுக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, ரிஸ்க் எடுக்காம நான் சொல்றத கேட்டீங்கன்னா, உங்க பையன் உயிர காப்பாத்திரலாம். பதிலுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, அவருக்கு நீங்க குடுக்கணும்னு நெனைக்கிற அந்த அவார்ட குடுக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் தரா மாரி சொல்லி அப்படியே நிறுத்திரணும்னு சொன்னா, அந்த லேடி சாய் மேல இருக்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸால, "நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. அவரு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவரையே நீ இவ்ளோ கேவலமா பேசுற? ரொம்ப தெனாவட்டா இருக்கியே! உன்ன பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. உன்ன பார்த்தாலே எனக்கு புடிக்கல. இங்கேருந்து கெளம்புங்கிற" மாரி அந்த இச்சிதாங்கிற லேடியும், நம்ம ஹீரோயின திட்டி டென்ஷன் ஆயி அந்த இடத்த விட்டு பரபரன்னு இழுத்துட்டு போயி வெளிலயும் தள்ள ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயின வெளிலயும் அனுப்பி வச்சுடுறாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாளு ஃபங்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பேப்பர், புக்ஸ் எல்லாத்துலயும் அவருக்கு அவார்டு குடுக்குறதா 2024ல தர்றதா, அங்க நியூஸும் பரவிக்கிட்டு இருக்கு. மறுநாளும் நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த இச்சிதாங்கிற லேடிகிட்ட கேட்கும்போது, அவர ஒதுக்கி வச்சுட்டு உன்ன வச்சு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்குலாம் நான் கீழ்த்தரமான ஆள் கிடையாது. என் ரேஞ்ச் என்ன தெரியுமா? என் பையனுடைய உயிரோடைய மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமாடி? ஒழுங்கா இங்கேருந்து ஓடிரு. ஃபங்ஷன் முடியும்போது நீ என் கண்ணுலயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்கேருந்து போயிட்டு சாய் கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத தூரத்துலேருந்து பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அங்க நிக்கவே புடிக்கல. அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம சாயோட அசிஸ்டன்ட் தூரத்துலேருந்து பார்த்துட்டு, "ஏய் நீ இங்க என்னடி பண்ற? என்னடி பண்ண வந்திருக்கன்னு?" சொல்லி கேட்டா, "டேய் கைய விட்றான்னு" சொல்லிட்டு, கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வேக வேகமா போயிடுறாங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி ஆலனுங்கிற ஒரு டாக்டரா காட்டுறாங்க. இந்த டாக்டரும் நம்ம ஹீரோயின் கூடயே படிச்ச ஒரு டாக்டர் தான். அதுவும் நம்ம சாயோட ஸ்டூடண்ட்ஸ்லயே இவன் தான் பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பிரெயின் ஆப்ரேஷன தான் அவனுடைய டேப்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லி பார்த்தா, சாய்க்கு தான் கால் பண்ணி, "இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷனா இருக்கு. என்னால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல டாக்டர்ன்னு" சொன்னா. "டேய்! உன்னால கண்டிப்பா முடியும்டா. நீ என்னோட ஸ்டூடண்ட். எனக்கு தெரியாதா? யாரால எது முடியும்ன்னு சொல்லிட்டு. நீ பார்த்துக்கலாம் வா. நான் சொன்ன டைமுக்கு, டேட்டுக்கு நீ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்தா மட்டும் போதும். மத்ததெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. அவர் மேல பாரத்த போட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் வேலைய ஆரம்பிடான்னு" சொல்லிட்டு இவர்கிட்டயும் சொல்றாரு.
அன்னைக்கு நைட் பார்த்தா, இந்த அவார்டு வாங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பார்ட்டி குடுக்குறாங்க. யாருன்னா, அந்த இச்சிதாங்கிற லேடி தான் அந்த பார்ட்டியே குடுத்துக்கிட்டு இருக்குது. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வராங்க. அவங்க ஹேப்பியா இருக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. ஆனா, அசிஸ்டன்ட் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அந்த ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த இச்சிதா லேடி இருக்காங்க இல்லையா? அவங்க நம்ம டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தி வந்தா ரொம்ப என்ன போட்டு டார்ச்சர் பண்ணா, என்னாலாம் முடியாது போடிங்கிற மாரி தொரத்தி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு, ரொம்பவே நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்ப நம்ப சாய்க்கும் தோணுது, இவ சும்மாவே இருக்க மாட்டா போலயே! ஏதாவது ஒண்ணுத்த போட்டு உளறிக்கிட்டு எல்லார் மனசையும் போட்டு கலச்சிட்டு கிடக்காளேன்னு சொல்லிட்டு, அவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ப ஸ்டூடெண்ட் ஆச்சே! அவள விட்டு குடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு, அந்த லேடி கிட்டயே என்ன சொல்றாருன்னா, ஆமா, அவ சொன்னதெல்லாம் உண்மதான். அவ வந்து ஒரு பெஸ்ட் சர்ஜன் தான். பெஸ்ட் பிரெயின் சர்ஜன் தான். என்கிட்ட இருந்த ஸ்டூடண்ட்ஸ்லயே அவ வந்து பெஸ்ட்டானவ. ஆனா, அவ ஒரு சின்ன பிரச்சனையால அவள அங்கேருந்து அடிச்சு தொரத்திட்டேன்னு சொன்னதும், இவருக்கே பயம் வந்துருது. ஏன்னா, அவ்ளோ பெரிய டாக்டர் வந்து இவள புகழ்ந்து பேசுறாளேன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றான்னா, டைரக்ட்டா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, சரி என் பையன காப்பாத்துன்னு சொல்லி கேட்க வைக்கிறா. ஒரு வழியா பேசி ஃபைனலும் பண்ணியாச்சு. இப்ப எல்லாரையும் ஃப்ளைட்ல ஏத்தி அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்காக இச்சிதா இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அவார்ட் ஃபங்ஷன் வந்து கோஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஆப்ரேஷனையும் விறுவிறுப்பா காட்டுறாங்க. அந்த பக்கம் ஃபங்ஷனையும் காட்டுறாங்க. போம்போதே அந்த இச்சிதா லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட, "என் பையன எப்படியாவது காப்பாத்திரு. உன்ன நம்பி தான் அவர கழட்டி விட்டு உன்ன கூட்டு வந்திருக்கேன்னு" சொல்லுது. பையன பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பையன்லாம் கிடையாது. கொஞ்சம் குட்டி பையன் தான். அவனுக்கு பிரெயின் சர்ஜரி பண்றதுக்காக அவன படுக்க வச்சாச்சு. மயக்க ஊசிலாம் போட்டாச்சு. சர்ஜரியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சர்ஜரி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சின்ன பையங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, ஓவரா ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குது. இச்சிதாவுக்கு பயமா இருக்கு. ஓடுது, ஒடியாருது. அந்த ஆப்ரேஷனே வந்து பாக்குது. இன்னொரு பக்கம் இந்த அவார்ட் ஃபங்ஷனையும் காட்டுறாங்க. இச்சிதா அவார்டு தான். அந்த ஃபங்ஷன் பேரே வந்து இச்சிதா தான் வச்சிருக்காங்க. அவ்ளோ பெரிய பணக்காரி போல. அப்ப அங்க வந்து இதெல்லாம் அனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவருக்கு குடுக்க வேண்டிய அவார்டு, சாய்க்கு குடுக்க வேண்டிய அவார்ட வந்து வேற ஒருத்தர் பேர் சொல்லி அவருக்கு அந்த அவார்ட குடுக்குறாங்க. எல்லாரையும் சாயே ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாயும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா அவார்ட் நமக்கு தரலையேன்னு சொல்லிட்டு பேக் சைடு திரும்பி பார்த்தா, நம்ம ஹீரோயின் சைக்கோ ஹீரோயின் அங்க நின்னுகிட்டு இருக்கு. ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்தது இங்க எப்புட்றா இருக்குன்னு சொல்லி பார்த்தா, ஆப்ரேஷன நல்லபடியா முடிச்சுட்டு, இவரு முன்னாடி வந்து பார்றா நான் முடிச்சு காட்டிட்டேன்டான்னு காட்டணும் இல்லையா? அதுக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினும், அசிஸ்டன்ட்டும் அப்படியே போயிட்டுருக்காங்க. அசிஸ்டன்ட் கூட சொல்றாரு, "இல்ல வேணாம் அவர்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு" சொல்லிட்டு. அப்போ ஒரு பையன் நம்ம ஹீரோயின வந்து மீட் பண்றான். "நீங்க தானே எங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "யார்றா நீன்னு?" பார்த்தா, அந்த ஸ்டார்ட்டிங்ல வந்து சாய் பண்ற ஆப்ரேஷன வந்து நம்ம ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ஆப்ரேஷன் பண்ணது தான். எங்க அப்பா அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தாரு. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல காணாம போயிட்டாரு. என்னன்னு பார்த்தா, ஒரு ஃபோன் மட்டும் தான் வந்துச்சு. "என்னால இனிமே உனக்கு கஷ்டப்படுத்த முடியாதுப்பா. நான் போறேன்னு" சொல்லிட்டு ஒரு ஃபோன் தான் வந்துச்சு. எனக்கு வேற எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் எங்க அப்பாவ ஆளையே காணோம். எங்க தேடியும் ஆளும் கிடைக்கல. அவருடைய பாடியும் கிடைக்கல. அவரு என்ன ஆச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அப்படியே இதையே கவனிச்சுட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போதே நம்ப சாய் வந்து அத அவர கொலை பண்ண தானே ட்ரை பண்ணாரு. ஸோ, அந்த மாதிரி கொன்னு இருப்பாரோன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அத டைரக்ட்டா சொல்லாம, இத பத்தி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்டா தம்பின்னு சொல்லிட்டு, அவங்கிட்ட சொல்லி அனுப்பியும் வைக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சாயி அந்த அவார்டு கிடைச்சதுன்னா, 4 பேருக்கு பார்ட்டி குடுக்கணும்னு நெனச்சிருப்பாரு இல்லையா? அந்த பார்ட்டிய பரவால்லன்னு இப்பயும் குடுக்குறாரு. இன்னொரு பக்கம் அவர வாழ்த்துறதுக்காக நெறைய கிஃப்ட்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சார் பார்க்கறதுக்குள்ள எடுத்துட்டு போங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேற யாரும் கிடையாது. அந்த போலீஸ் ஃப்ரெண்டு தான் அந்த ஃபோன பண்ணது. நாங்க வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல தான் இந்த இல்லீகல் ஆப்பரேஷன்லாம் நடக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அங்க போனோம்னா, நம்ப அத கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். நீங்களும் அங்க வந்தீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அவருடைய ஃப்ரெண்டும் கால் பண்ணி கூப்பிடுறாரு. சரி என்னடா பண்றது? ஃப்ரெண்டு கேட்டானே போயாகணுமேன்னு சொல்லிட்டு, இவரும் சரின்னு சொல்லிர்றாரு. அன்னைக்கு பீச்ல நின்னுகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின பத்தி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு. அந்த இச்சிதா கேட்டிருப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம ஹீரோயின பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மதான். ஆனா அதே இடத்துல நம்ம இச்சிதா இது மாரி அவ பண்ணா என் பையன் பொழச்சுப்பானான்னு சொல்லி கேட்கும்போது,
என்ன விட அவ நல்லா ஆப்ரேஷன் பண்ணுவா. ஸோ, இப்ப நான் பண்றேனா, அவ பண்றானாங்கிறத விட, யார் பண்ணா 100% சக்சஸ் இருக்குங்கிறது தான் முக்கியம். ஸோ, அவள வச்சே நீங்க பண்ண வைங்க. அவ சொன்ன மாரி எனக்கு நீங்க அவார்டும் தர வேணாம். ஏன்னா, இது அவார்டு முக்கியமா, ஒரு பையனோட உயிர் முக்கியமான்னு பார்த்தா, உயிர் தான் முக்கியம். ஸோ, நானே விட்டு குடுக்குறேன். அந்த அவார்ட வேற யாருக்காவது குடுத்துருங்கன்னு நம்ம டாக்டர் தான் சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, "பாத்தியா? உன்ன முடிச்சு விட்டேனா? சோலி முடிஞ்சிருச்சா? நீ என்ன பெரிய டாக்டர்ன்னு ஆடுன, தலகணத்துல ஆடுனல்ல. இப்ப என்னாச்சு? பாத்தியா?" எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும் பெருசு. அதுவரைக்கும் மூடிக்கிட்டு கம்முனு இருக்கணும். அத விட்டுட்டு ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம டாக்டர் வந்து போட்டு கொட கொடன்னு கொடஞ்சுகிட்டு இருக்கு. சரி, நீ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்ட. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா உன்கிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் ஒரு வேலையா வெளில போகணும்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே கட் பண்ணி விடுற மாரி தான் பேசுறாரு. நம்ம ஹீரோயின் தான் திரும்பி திரும்பி போய் பேசிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டேன். அப்படியே என் ஆப்ரேஷனுக்கும் ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னதான் நம்ம ஹீரோயின் அத பண்ண மாட்டேன்னு சொன்னாலாம் கேட்குற மாரி தெரியல. சரி, நம்ம போக வேண்டிய வேலைய போய் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸிய புடிச்சு, அந்த போலீஸ்காரர் வர சொன்னாரு இல்லையா? அந்த இடத்துக்கு போறதுக்காக போறாங்க. அப்புறம் போலீஸ் கூடயே ஜாயின் பண்ணி 2 பேரும் ஒண்ணா தான் போறாங்க. போனா அதே பில்டிங் தான். நம்ம ஹீரோயின் ஸ்டார்ட்டிங்ல ஆப்ரேஷன் பண்ண அதே பில்டிங். அங்க நடந்திருக்கிற கைகலப்பெல்லாம் பார்க்குறாங்க. நெறைய எவிடன்ஸ் கிடைக்குது. அதுலயும் முக்கியமா அந்த மோப்ப நாயெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கும்போது, அங்க ஏதோ வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு. புதைச்சிருக்காங்க யாரையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. யாரடா புதைச்சிருக்காங்கன்னு சொல்லி நோண்டி பார்த்தா, வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோயின் அந்த நர்ஸ கொன்னு புதைச்சா இல்லையா? இத்தன ஆப்ரேஷன் பண்ணதுல நம்ம ஹீரோயின் மாட்டிக்கல. பட் இந்த நர்ஸ் விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க. பார்த்த உடனேவே அவருக்கு புரிஞ்சிருச்சு. சரி, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுவும் நம்ம ஹீரோயினால நடந்திருக்குங்கிற விஷயத்த. அப்படியே அந்த ஷாக்கோடயே இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க.